எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் இது கர்த்தரால் ஒதுக்கப்பட்ட ஒரு நேரம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ அப்பம் என்பதை நாம் அறிந்து ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து என்றும் அந்த ஜீவ அப்பம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டு அந்த வார்த்தையை நாம் அறிகிறதற்கு மிகவும் ஆவலாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். உங்களுடைய அக்கறை இதில் மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் சிலுவையின் செய்தியின் இறுதியான நோக்கம் என்ன என்பதை பற்றி நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ சிலுவையின் செய்தியின் நோக்கம் என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியே அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதற்கு முதல் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவையை பற்றிய செய்தியை அறியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ரட்சிப்பின் போது அந்த செய்தியை அவர்கள் அறிந்திருக்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் அதை அறிகிறதே இல்லை. அதை பற்றியே அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. அது வேத வாக்கியத்துக்கு முற்றிலும் விரோதமான ஒரு வழிமுறை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்க. அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறொன்றை அறிவதில் கவனம் செலுத்துகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்தது அறிகிறதற்கும் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. அப்போ அவர்கள் வேறு ஒன்று அறிகிறார்கள். அந்த வேறு ஒன்று அறிந்ததை மேன்மை பாராட்டுகிறார்கள். இது தேவனுக்கு விரோதமான ஒரு வழி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பாக ரோமர் புஸ்தகம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான அம்சங்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாக நாம் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றியே நான் தற்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றிய அறிவு மிகவும் இன்றியமையாதது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நான் பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் அதனை சரியான முறையில் அறிந்து கொள்வதற்கு அது உதவும். ஆனபடியால் இந்த ரோமர் புஸ்தகத்தை பற்றி நாங்கள் மேலெழுந்த வாரியாக மிக முக்கியமான அம்சங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக துரதிர்ஷ்டவசமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றி எதுவுமே அறியாமல் இருக்கிறபடியினால் சில அடிப்படை வேத வாக்கியங்கள், சிலுவையை பற்றிய சில அடிப்படை வேத வாக்கியங்களை அவர்களுக்கு பிரசங்கிப்பது மிகவும் அவசியம் என எனக்கு காண்கிறது. நான் அது பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதை பற்றிய அறிவை
அவர்கள் கொஞ்சம் பெற்றார்களாக இருந்தால்தான் ரோமர் 6:7-8 பற்றி அவர்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அல்லதோ வீணாக நாங்கள் மினக்கடுவதாக முடிந்துவோம். ஆனபடியால் தான் சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் உங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் தெரிவு செய்த அடிப்படை வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19:41-44, மத்தேயு 21:31-32, லூக்கா 13:34-35. இப்பொழுது நாங்கள் லூக்கா 13:34-35 என்ற அந்த அடிப்படை வேத வாக்கியத்தை பற்றியே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேத வாக்கியத்திற்கு போவோம். லூக்கா 13:34-35. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரம் மோகன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்பொழுது நாம் ஜெபத்துக்கு முதல் கடந்து போவோம். அருமையானங்கள் பிதாவே மக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே மக்கு சோஸ்திரம். இந்த அருமையான நேரங்களை கொதிக்கு தந்தீர், அதற்காக எண்டெண்டைக்கும் சோஸ்திரம். பிதாவே, என் சகோதர சகோதரிகள் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் மற்றவர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்போ இந்த லூக்கா 13:34-35 என்ற வசனத்தை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஆனாலும் அது ஒவ்வொரு முறையும் அதனை பற்றி பிரசங்கிப்பது என்னுடைய வளமையானபடியினால் எந்த அடிப்படை வேத வாக்கியத்தை நான் எடுக்கிறேனோ அதை பற்றி நான் பிரசங்கிப்பது என்னுடைய வளமையானபடியினால் இப்பொழுதும் அதை பற்றி பிரசங்கிக்கிறது எனக்கு அவசியமாக காண்கிறது. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எருசலேமே எருசலேமே, இதே மாதிரி தான் அவர் புறஜாதிகளில் அநேகமான புறஜாதிகளை அவர் அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அநேகமான கிறிஸ்தவர்களையும் அவர் அழைத்து தன்னோடு சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே எருசலேமே எருசலேமே என்று கூப்பிட்ட மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர் கூப்பிடலாம். அப்போ அவர் கூப்பிட்டு என்ன எருசலேமுக்கு சொன்னார் என்றதை நாம் கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். அவர் எருசலேமிலே அன்பாக இருக்கிறார், மிகுந்த அக்கறையாக இருக்கிறார், அழுகிறார். ஒரு ஆத்துமா பாதாளத்துக்குள்ள போறது அவருக்கு விருப்பம் இல்லை. பரலோகத்தில் இருந்தவர் பூலோகத்துக்கு இறங்கி வந்து மனுஷனுக்காக சிலுவைக்கு போய் மனுஷனுக்காக இரத்தம் சிந்தி மரணத்தை தழுவி மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்க, மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. மனுஷா, இதனை நீ விசுவாசி என்று சொல்லி அவர் கேட்டிருந்தார். ஆனால் அவர்களோ கேட்க மனதில்லாமல் அப்ப எதனை கேட்க மனதில்லாமல் என்று சொன்னால், சிலுவையை பற்றிய செய்தியே. அந்த நேரத்தில் மீட்பின் செய்தி, இந்த நேரத்தில் சிலுவையின் செய்தி.
அதை கேட்க மனதில்லாமல் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர் ஒரு நேரத்தில் எருசலேமே எருசலேமே என்று சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்தவர்களின் பேரை கூப்பிட்டு அல்லது அந்த கிறிஸ்தவர்கள் வசிக்கிற ஊரை கூப்பிட்டு அவர் கூப்பிடலாம் அல்லவா என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய ஆத்மாவிலே அக்கறையாக இருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த அந்த ஆண்டவர் ஒரு மனுஷன் பாதாளத்துக்குள்ள போறதை ஒரு பொழுதும் அவர் விரும்ப போறதில்லை. அப்போ தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, இது இப்பொழுது சர்வசாதாரணமாக இந்த பூலோகத்தில். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலியர்கள் இந்த மாதிரி செய்தார்கள். இஸ்ரவேலியர்கள்ட்ட அந்த மீட்பின் செய்தியை தொடர்ச்சியாக இஸ்ரவேலியர்கள் கேட்க வேணும் என்பதற்காக தீர்க்கதரிசிகளை காலத்துக்கு காலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பியிருந்தார். ஆனால் அவர்களோ அதை கேட்க மனதில்லாமல் கல்லறிந்து அந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். இந்த நிலைமை இன்றைக்கும் நடக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்டர்நெட்டை எடுத்து நீங்கள் ஒரு பரிசீலனை செய்வீர்களானால் எத்தனை கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான வேதனையை அனுபவிக்கிறத எல்லா உலகத்திலும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ இஸ்ரவேலியர்கள் தான் அப்படி செய்தார்கள், புறஜாதிகள் அப்படி அல்ல என்று நாங்கள் பெருமிதம் கொள்கிறதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, அநேகமான தீர்க்கதரிசிகள் அநேகமான போதகர்கள் கல்லெறியப்பட்டு அல்லது பல்வேறு விதமாக உபத்திரவப்படுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? அவர்கள் சிலுவையின் செய்தியை பிரசங்கித்தார்கள். இதுதான் அவர்கள் செய்த, அவர்களை பொறுத்தளவில் பாரதூரமான பிழை என்ன, தவறு என்ன? அவர்கள் தேவனாலே அனுப்பப்பட்டு தேவனுடைய செய்தியை அவர்களுக்கு கொடுத்ததுதான் அவர்கள் கல்லை எறிகிறதற்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். எருசலேமை பார்த்து நேரடியாக சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எத்தனையோ சந்தர்ப்பத்தை நான் கொடுத்தேன். தீர்க்கதரிசிகளின் மேல் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன். கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுக்குள்ள வைத்து காப்பது போல உங்களை நானும் என்னுடைய சிறகுக்குள்ள வைத்து காப்பாற்றுவதற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன். ஆனால் நீங்களோ உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 35ஆம் வசனத்தை நாம் பார்க்க. 35ஆம் வசனம், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினால கவனமாக கேளுங்கள். மிக முக்கியமான ஒரு செய்தி. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்போ அவர் ஆலயத்தை பற்றியே குறிப்பாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிராகரித்தபடியினால் அந்த ஆலயம் ஆலயத்தையும் அவர் முற்றும் முழுதும் நிராகரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும், அப்ப வரப்போகிற 1000 வருஷ கால ஆட்சியில இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது அவரை பார்த்து அவர் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று யூதர்கள் ஒரு நாளைக்கு நிச்சயமாக சொல்லுவார்கள்.
அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுவார்கள், டட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்கள், அவரே தேவன் மனுஷனாக வந்தார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுவார்கள். அவர்கள் நிச்சயமாக அதனை ரெண்டோ ஒரு நாளைக்கு அவர்கள் செய்ய போகிறார்கள். ஆனால் அதுவரையும் அவர்கள் என்ன காண மாட்டார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து அவர்களோட இருக்க மாட்டார். அப்போ அவர் இருக்க மாட்டாமல் விட்டால் சாத்தான் உடனடியாக வந்து அவர்களோட இருப்பான். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் அவர்களோட சாத்தான் வந்து நிச்சயமாக இருப்பான். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நல்லாக இருக்க போகிறதில்லை. சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் பெறான் என்று சொல்லி யோவான் 10:10 நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவரை பற்றிய சிலுவையின் செய்தி வேண்டாம் என்று சொன்னால் நிச்சயமாக சாத்தான் வருவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ரோம பேரரசன் இயேசு வேண்டாம், எங்களுக்கு ரோம பேரரசனே வேணும், அவரே ராஜா என்றவர்கள் சொன்னபடியால் அவன் வந்து அவர்களை முற்று முழுதுமாக கிறிஸ்தவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் அழித்தான் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஒன்றில் இயேசு கிறிஸ்து, இல்லையோ சாத்தான் என்பதை ஒவ்வொரு மனுஷர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தான், ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தான். ஒன்றில் இயேசு கிறிஸ்து, இல்லையோ சாத்தான் என்பதை நிச்சயமாக அவர்கள் அறிய வேண்டும். கடந்த செய்தியில் நாங்கள் குறிப்பாக பல விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். ரோமர் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான அம்சங்களை சுருக்கமாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். கடைசியில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 3ஆம் வசனம் வரையும் பவுல் அப்போஸ்தலர் சொன்னதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அப்போ மனித குலத்தின் குணாதிசயங்கள் என்னன்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம், 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் மனுஷகுலத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? அவர்கள் வீழ்ந்து போனவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், முற்றிலும் மரண இருளினால சூழப்பட்டவர்களும் பிசாசின் பிள்ளைகளாகவும் களங்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறபடியினால் யூதர்களையும் புறஜாதிகளையும் தேவன் ஒன்றாகவே கருதுகிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ இதற்கு காரணம் என்னென்று பார்க்கும் பொழுது முழு மனுஷர்களுக்கும் முழு மனிதர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 3:10 இருந்து 3:18 வரையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது நாம் யார் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அநேகமானவர்களுக்கு தாங்கள் யார், தங்களுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள் என்ன, அந்த குணாதிசயங்களுக்கு காரணம் என்ன என்பதை மனுஷர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ மனுஷர்கள் அறிய வேணும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்ன, அதாவது ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷர்களின் குணாதிசயங்கள் என்ன. ஆனபடியால் யூதர்களுக்கும் இதுதான் குணாதிசயம், புறஜாதிகளுக்கும் இதுதான் குணாதிசயம் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவோர் அவ்வளவாக இதனை ரசிக்க மாட்டார்கள், இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புறஜாதிகள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு தேவனை அறியாதவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மதத்தை பின்பற்றுகிறவர்கள், உறவை தவிர்த்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இந்த குணாதிசயங்கள் மனுஷனுடையது என்பதை அவர்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொண்டார்களோ கொள்ள இல்லையோ, தேவனுடைய வசனம் ஒரு பொழுதும் மாறப்போகிறது இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மில் அநேகர் நம்மை பற்றி மிகவும் உயர்ந்தவர்களாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் தேவனோ நம்மை எப்படி நோக்குகிறார் என்பதனை பற்றி பார்ப்போம். ரோமர் 3:10-18.
அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீ விரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறது. அப்ப சிலுவையின் செய்தி மனுஷன் எப்படியானவன் என்பதை உறுதியாக கூறுகிறது. அப்ப அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் சுயநீதியில் நிறைந்து போயிருக்கிற மனுஷர்கள், தற்பெருமையால் நிறைந்து போயிருக்கிற மனுஷர்கள், தேவநீதி அற்ற மனுஷர்கள் இந்த வசனங்களை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த வசனத்தை சிலுவையின் செய்தி உறுதியாக கூறுகிறது. உங்களுடைய குணாதிசயங்கள், மனுஷருடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கிற படியினால் மனுஷனால இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை காண முடியாது. இதன் நிமித்தமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவைக்கு போனார். உங்களுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்து இரத்தம் சிந்தி மரணத்தை தழுவி உங்களுடைய பாவத்தில் இருந்து அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்ற செய்தியை சொல்லும் பொழுது அநேகமானவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது இந்த வசனத்தின் முக்கியத்துவம், மிகுந்த முக்கியத்துவம், ஒரு மனுஷன் இந்த வசனங்களை அறிந்து அவன் தாழ்மைப்படுத்துறதற்கு இந்த வசனங்கள் மிகவும் உதவியாக இருக்கும். மனுஷன் தேவனிடத்தில் தன்னை தாழ்மைப்படுத்தாமல் ஒரு பொழுதும் தேவனிடத்தில் செல்ல முடியாது என்பதை மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இதனை பற்றிய விவரங்கள், இதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் பார்த்து கொள்வோம். அந்தபடியே ரோமர் 3:10, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்போ யூதர்கள் தங்களை மிகவும் பெரிதாக அவர்கள் கருதி இருக்கிறார்கள். நாங்கள் ஆபிரகாம் என்ற பிள்ளைகள், எங்களுக்கு வேத வாக்கியம் தரப்பட்டது, எங்களுக்கு நியாய பிரமாணம் தரப்பட்டது, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படி அவர்கள் பல்வேறு விதமாக சொன்னாலும் இந்த வசனம் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒரு மனுஷனும் நீதிமான் இல்லை என்பது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் மூலம் கூறியிருக்கிறார். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்பதன் மூலம் அவர்களுடைய முறைப்பாடு, அவர்களுடைய கொள்கை, யூதர்களுடைய கொள்கை முழுதுமாக நிராகரிக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அவர்கள் மறக்க முடியாது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடியால் யூதர்கள் இதனை மறக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3:11 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், உணர்வுள்ளவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்லும் பொழுது மனுஷனுடைய சீரழிந்த நிலைமை, மனுஷனுடைய சீரழிந்த நிலைமையை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. மனுஷனுடைய சீரழிந்த நிலைமை இங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. தேவனை தேடுகிறவன் இல்லை. மனுஷனை அவனுடைய சுய விருப்பத்தின்படி அனுமதித்தால்
மனுஷனை அவனுடைய சுய விருப்பத்தின்படி அனுமதித்தால் அவன் ஒரு பொழுதும் தேவனை தேட மாட்டான். அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் தேவனை தேடுவதற்கு ஒரு பொழுதும் அனுமதிக்காது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை தேடுகிறவன் ஒருவனுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவனாலே அது முடியாத ஒரு விஷயம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனாக பிறந்த, அதாவது தன்னுடைய சுயத்தில், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் பிறந்த ஒரு மனுஷன், பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன் பாட்டிலேயே தேவனை தேடுவான் என்று சொல்லி நாம் ஒரு பொழுதும் எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் மனுஷன் பாவத்தோடு பிறந்திருக்கிறபடியினால அவனுக்குள்ளே அந்த பாவம் இருக்கிறபடியினால் அந்த பாவம் உண்மையான தேவனை தேடுகிறதற்கு ஒரு பொழுதும் அனுமதியாது. ஆனபடியால் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்க 3:13 உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவன் ஆவியில மரித்திருக்கிறான், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவனோ ஆவியில மரித்திருக்கிறான். ஆவியில மரித்தவன் ஆவிக்குரியவரை ஒரு பொழுதும் காண முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:12 படி எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கட்டு போனார்கள். மனுஷனுடைய வீழ்ந்து போன நிலைமையை இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய எல்லாரும் வழி தப்பி, தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார், அந்த வழியை பற்றியே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வழிக்கு போறவன் ஒருவனாகிலும் இல்லை. அந்த வழி யோவான் 14:6 என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நன்மை செய்கிறவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தன்னிச்சையாக தெரிகிற மனுஷன் அவனுடைய மோசமான நிலைமையை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவன் இல்லை. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறவனாக இல்லை. அவன் தனக்கு நன்மை செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் தனக்கு நன்மை செய்கிறது என்று சொல்லி அவன் தனக்கு தீமையே செய்கிறான் என்பதை இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. ஆதியாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கவனிப்போம். காயினை பார்த்து தேவன் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று தேவன் காயினை கேட்கிறார். ஒருவனாகிலும் இல்லை. அப்ப காயினை பார்த்து நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, தேவனுடைய வழியை பின்பற்றினால் உனக்கு மேன்மை இல்லையோ. ஆனால் காயின் அந்த வழியை பின்பற்ற மறுத்தான். கோடிக்கணக்கான மனுஷர்கள் மறுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவனாகிலும் இல்லை, பிரயோசனமே இல்லை, எந்த விதத்திலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. தனக்கு நன்மை செய்கிற ஒரு மனுஷனை காண இயலாமல் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அப்ப மறுபிறப்பு பெறாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களுடைய தொண்டை திறந்திருக்கிற பிரேத குழிக்கு சமன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மிகுந்த வேதனையோட துக்கத்தோடையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துர்நாற்றம் உள்ள மனம் அதில் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அப்ப தந்திரம், சூது, வஞ்சனை, ஏமாற்று, மாயம் ஆகியவை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்றால் மனுஷன் சொல்லுவது எதையும் நம்ப முடியாது. அவனுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இந்த மாதிரியாத்தான் நம்முடைய தேவன்
மனுஷனை கணிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.